ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டில் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி இருந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் போட்டு இது கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு 4 பேருமே படுக்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் ட்ராயர் வச்ச மாதிரி கட்டில் வாங்கியிருக்கோம். நல்லாவே இருக்குது. அப்புறம் நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவல் நெட்டு ஃப்ரண்ட் டோர் பேக் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் வாங்கி மாட்டியிருக்கோம். இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய கொசு வர ஆரம்பிக்குது. இந்த கட்டிலுக்கான பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக் ஃபீட்டில் தான் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் வாங்கியிருந்தாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயே அதுலேயே வாங்கினா சொல்லிட்டு 10 இன்ச்சு வாங்கணும். நல்லா மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கரெக்டான சைஸும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் ட்ரையர் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அதோட வீடியோ தனியாக போட்டிருக்கேன், பாருங்கள். ப்ளே பட்டன் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்ததுக்கப்புறமா மினி விழாவுன்னு பார்த்தா ஃப்ரைடே அன்றைக்கி தான் எடுத்தேன். மாவுலாம் கொஞ்சம் திந்துடுச்சு, அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காளான் செய்யலாம் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சு தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு தீபாவளிலாம் காமிச்சு விநாயகர் எல்லாமே எடுத்து பூஜை ரூம்லேயே தான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மண் விநாயகர் வாங்கலை இந்த வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.